தொல்காப்பியத்தில் அழகா சொல்றாங்க, நற்பண்புகள் நல்ல பண்பு. பெண்களுக்கு 4 பண்பு, ஆண்களுக்கு 4 பண்பு. இந்த 4 பண்புகளும் உங்களுக்கு இருக்கான்னு நீங்க ஒத்துக்கோங்க. நீங்க இறைநெறியில் சிறந்தவர்கள் என்று நாங்களும் ஒத்துக்கிடுவோம். ஆண்களுக்கான 4 பண்புகள்: அறிவு, நிறை, அறிவு நிறைஞ்சிருக்கணும். நிறை என்பது நன்மை நிறைந்திருக்கணும். ஓர்ப்பு, கூர்ந்த ஆராய்தல். கடைபிடி, நன்மையை கடைபிடிக்கணும். இந்த 4 விஷயம் ஆண்களுக்கு உண்டானது. ஆனால் பெண்களுக்கு ஒரு 4 விஷயம் தொல்காப்பியர் சொல்லுது: அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. இந்த 4 பெண்களுக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து ஆமோதிங்க. அச்சம்னா ஒரு அபாய எச்சரிக்கை. எங்க குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து இருக்கும். மாமியார், மாமனார், நாத்தனார்னு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை நாங்க சமாளிக்கிறோம். உண்மையா இல்லையாக்கா? அச்சம். மடம்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு எல்லா சாப்பாடும் செய்ய தெரியும். ஆனா மாமியார் இருந்து தலையில குட்டுவாங்க, நாங்க வாங்கிக்கிட்டு பக்கத்திலேயே அமைதியா இருப்போம். அதுதான் மடம் என்பது. நாணம்ங்கிறது வெட்கம். கணவன் பக்கத்துல வரும்போது ஒரு ரோஜா பூ கொடுக்கும் போது அப்படி ரோஜா பூவாவே நாங்க மாறி இருக்கோம்ல சார், அதுதான் வெட்கம் அப்படிங்கிறது. அந்த வெட்கம் கண்ணனை நினைக்கும் போது ஆண்டாளுக்கு வந்ததுங்க. அதனாலதான் திருப்பாவையை தேடி தேடி ஓடுனா, ஆண்டாள் கண்ணனை கரம் பிடிக்கணுங்கிறதுக்காக. பயிர்ப்பு, ஒரு வகையான கூச்ச உணர்வு. எந்த ஆண்மகன் தன்னை தொடுகிறான் அப்படிங்கிற கூச்ச உணர்வு இந்திய நாட்டு பெண்களுக்கு எப்போதுமே உண்டு. அதனால் தான் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம்.